ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா, இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையிலான போட்டியில் சென்னை அணியில் விளையாட போகிற டீம் 11 பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சில் விளையாடின அதிகமான பிளேயர்கள் அப்படியே கம்பேக் ஆவாங்க. இப்போதைக்கு என்ன ஒரு மாற்றம் வரப்போகுது, எந்த இடத்துல யார் மாற போகிறாங்கன்றத மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து தோனி மாற்றுற மாதிரி கிடையாது. அம்பத்தி ராயுடு, வாட்சனே வந்து போன சீசன் ஃபுல்லாக நல்லா விளையாடினாங்க. இந்த சீசனில் வந்து முதல் 3 போட்டிகளில் வந்து ராயுடு அவர்கள் நல்லா விளையாடினாலும் இனி வர போட்டிகளில் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து தேர்வுக்குழு என்ன சொல்லியிருக்குனாக்கா, இப்போதைக்கு எல்லாருடைய ஆட்டத்தையும் பார்த்துட்டு வரோம், யார் சிறப்பாக விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் அணியில இடம் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து அம்பத்தி ராயுடு இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அம்பத்தி ராயுடு, வாட்சனும் வந்து இறங்குவாங்க. ஃபர்ஸ்ட் டவுனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம குட்டித்தலை வந்து சுரேஷ் ரெய்னா, அதுக்கு அடுத்த இடத்துல யார் இறங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேதார் ஜாதவ் இறங்குறாரு. அதுக்கடுத்து மகேந்திர சிங் தோனி களமிறங்குறாரு. அதுக்கப்புறமா வந்து பிராவோ களமிறங்குவாரு. அதுக்கப்புறம் ஜடேஜா களமிறங்குவாரு. இந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னாக்கா சாட்னருக்கு பதிலா வந்து ஹர்பஜனே கம்பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகபட்சமா இருக்கு. அதனால அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா தீபக் சகார், அதுக்கு அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இம்ரான் தாகிர், சர்துல் தாகூர், இவங்க தான் வந்து டீம் 11 இருக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரே ஒரு இடம் சாட்னருக்கு பதிலா யார் உள்ள வரப்போறது அப்படின்றது மட்டும்தான் இங்க கேள்வியா இருக்கும். அதுக்கு ஹர்பஜனா இருக்கலாம், இல்லைனாக்கா ஓப்பனிங் வந்து சரியா அமையலையே, டூப்ளசஸ் வெளியே உக்காந்துருக்கான்னு சொல்லிட்டு டூப்ளசஸ் வந்து ஓப்பனிங் இறங்கிட்டு மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து ராயுடு வந்து களமிறங்கலாம். அப்படி பார்த்தாலும் ஒரு பவுலர் ஷார்ட் ஆகும். கண்டிப்பா டோனியோட முடிவு வந்து சாட்னர் இடத்துல யார் இறக்க போறாங்கன்றதுதான். ஒருவேளை சாட்னரே வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் டோனி கொடுத்தாலும் கொடுக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல மாற்றம் வரும் நீங்க ஃபீல் பண்றீங்க, எந்த இடத்துல மாற்றம் வேண்டும் என்று நீங்க ஃபீல் பண்றீங்க, அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.